எவ்வளோதான் வந்து குழுக்கள் போட்டு முன்னாடி போய் சீட்டை பகிர்ந்தாலும் சரி, தேர்தலில் ஒருபோதும் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. இல்லை, அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எல்லோரும் தான் பேசுவாங்க. யார் யார் பேசுகிறா நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ இது அது இப்போ ஏங்க செய்தி 1000 போடுவாங்க, பேப்பர் விற்கணும், ஊடகங்கள் பார்க்கணுன்றதுக்காக பரபரப்பாக போடுவாங்க. அதே போல் வந்து இது ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்து பரபரப்பாக வந்து வரும். அதெல்லாம் உண்மை இல்லை. அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அதாவது ஒரு இயர்ஸ் கணக்கில் இல்லை, ஒரு மந்த்ஸ் கணக்கில் இல்லை, இன்னும் 1 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது வரல பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணியில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து எங்கள் கட்சி தான் இப்போ சொல்லுவோம். இல்லை, அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸுங்க. இப்போ உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுது? அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கேட்குறீங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல எது வேணால் நடக்கலாம், புரியுதுங்களா? அப்படி தானே கடந்த காலத்தில் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி கூட எல்லாம் வந்து அணி மாறுற அந்த நடைமுறையெல்லாம் வந்து தமிழக அரசியல் வரலாற்று நடந்து தானே இருக்குது. அதனால் அது எல்லாமே சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. என்னங்க இது வந்து இது தேஞ்சு போன ரெக்கார்டு. இது தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதே கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால் இனி அந்த கேள்விக்கே இடம் இல்லை, கேள்வியும் எழாது. அதனால் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, அவ்வளோதான். யார் விமர்சனம் பண்ணுறதில்ல. எங்களை பொறுத்தவரை தோழமையோடு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரின்ற கண்ணோட்டத்தோடு தான் நிச்சயமாக பார்ப்போம். அதனால் அதுக்கு உண்டான விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும். ஓகே, எவ்வளோ தான் வந்து குழுக்கள் போட்டு முன்னாடி போய் சீட்டை பகிர்ந்தாலும் சரி, தேர்தலில் ஒருபோதும் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. இல்லை, அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எல்லோரும் தான் பேசுவாங்க. யார் யார் பேசுகிறா நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ இது அது இப்போ ஏங்க செய்தி 1000 போடுவாங்க, பேப்பர் விற்கணும், ஊடகங்கள் பார்க்கணுன்றதுக்காக பரபரப்பாக போடுவாங்க. அதே போல் வந்து இது ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்து பரபரப்பாக வந்து வரும். அதெல்லாம் உண்மை இல்லை. அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அதாவது ஒரு இயர்ஸ் கணக்கில் இல்லை, ஒரு மந்த்ஸ் கணக்கில் இல்லை, இன்னும் 1 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது வரல பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணியில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து எங்கள் கட்சி தான் இப்போ சொல்லுவோம். இல்லை, அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸுங்க. இப்போ உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுது? அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கேட்குறீங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல எது வேணால் நடக்கலாம், புரியுதுங்களா? அப்படி தானே கடந்த காலத்தில் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி கூட எல்லாம் வந்து அணி மாறுற அந்த நடைமுறையெல்லாம் வந்து தமிழக அரசியல் வரலாற்று நடந்து தானே இருக்குது. அதனால் அது எல்லாமே சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. என்னங்க இது வந்து இது தேஞ்சு போன ரெக்கார்டு. இது தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதே கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால் இனி அந்த கேள்விக்கே இடம் இல்லை, கேள்வியும் எழாது. அதனால் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, அவ்வளோதான். யார் விமர்சனம் பண்ணுறதில்ல. எங்களை பொறுத்தவரை தோழமையோடு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரின்ற கண்ணோட்டத்தோடு தான் நிச்சயமாக பார்ப்போம். அதனால் அதுக்கு உண்டான விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும். ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.